வேதத்தை தியானம் பண்ணுறது எப்படி பிரதர்? பைபிளை நான் படிக்கிறேன், ஆனால் மெடிடேட் பண்ணணும் தியானமாக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பைபிளை தியானிக்கிறது எப்படி, தியானம் பண்ணுறதுனா என்ன, அதை எப்படி கரெக்டாக நம்ம மெடிடேட் பண்ணுறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தியானம் பண்ணுறதுனா என்ன, மெடிடேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தியானம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் பைபிளை மெடிடேட் பண்ணுறதே கிடையாது. அதை எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சித்தர்கள்லாம் மலையின் மேலே போயிட்டு கண்ணை மூடிட்டு இப்படி வச்சு தியானம் பண்ணுவாங்க பாருங்கள். அப்படி தான் நான் வசனத்தை எடுத்து என் மைண்டுக்குள்ளே வச்சு நான் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடுறாங்க. மெடிடேஷன்ன்றது அது கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. அப்போ தியானம்னா என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெடிடேஷன்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தோட நான் டீல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ரீல்ஸு ஷார்ட்ஸை ரொம்ப அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஷார்ட்ஸில் ஒரு நாளை கூட ஃபுல்லாக செலவழிப்பாங்க. நீங்கள் அப்படி பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரீலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வரும், நீங்களும் அதை பார்த்து சந்தோஷமாயிருவீங்க. டக்குன்னு அதில் சோகமான ஒரு விஷயம் வரும், நீங்களும் என்ன ஆயிடுவீங்கன்னா சோகமாயிருவீங்க. டக்குன்னு கோபப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வரும், அதை பார்த்தோன்னே நீங்களும் கோபமாயிருவீங்க. அப்போது உங்களுடைய எமோஷன் என்ன ஆகுது அப்படின்னா செகண்டுக்கு செகண்டு மாறிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஹாப்பி, சோகம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் மைண்ட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு ரேஞ்சுக்குள்ளே போயிடுது பாருங்கள். இதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டிப்பாக டீல் பண்ணணும். நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், சைடு எஃபெக்ட் ஆஃப் வாட்சிங் டூ மெனி ஷார்ட்ஸ்னு போட்டு பாருங்கள். அதில் முக்கியமாக வரக்கூடியதெல்லாம் என்னவா இருக்குன்னா, அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை இழந்துருவாங்க, மெடிடேஷன் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு இதனால் தூக்கம் வராமல் போயிடும் பாருங்கள். இதை நான் ஏன் டீல் பண்ணுறேன்னா, இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒருத்தனால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற டோப்பமைன் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, நான் அடுத்தடுத்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு உங்களுடைய சரீரத்தை அது திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்படி திருப்திப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு ஒழுங்காக வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகமாக ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அதை குறைச்சிக்கோங்க. பார்க்கவே பார்க்காதீங்கன்னு சொல்லலை. ஒரு போதகர் வந்தார், நான் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ரீல்ஸை நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இது மிகவும் தவறு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீல்ஸ்லேயே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ரீல்ஸு தப்பானு கேட்டிங்கன்னா கிடையாது, அதை நீங்கள் எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறீங்கன்றதை பொறுத்து தான் அது தப்பாக சரியா அப்படின்றது மாறுது பாருங்களேன். அப்போ நீங்கள் ரீல்ஸை அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சோண்டு பார்க்குறேன் பிரதர் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக அதுக்கு அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோனை ஒரு 2 நாள் அமுத்தி போட்டு வச்சு பாருங்களேன், உங்களுடைய மைண்டு வந்து அதிகமாக வேலை செய்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற டோப்பமைன் அப்படியே கண்ட்ரோல் ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போது என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் கூட ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் பைபிளை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க, உங்களுடைய மைண்டு மாறி இருக்கிறத பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இது பிரச்சனை கிடையாது, சிலர் மட்டும் அதில் அடிக்டடாக இருப்பாங்க. நானுமே சில நேரம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அதிகமாக ரீல்ஸ் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா 2 நாள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவேன். ஸோ அது நம்மளுடைய மைண்டை இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் பாருங்கள். சரி, அப்போ பைபிளை மெடிடேட் பண்ணுறதுனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். வாசிப்போம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். வேதத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே பயன்படுத்தக்கூடிய 2 வசனங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வாசித்த யோசுவா 1:8 அதுக்கப்புறம் சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனமும். இதை வச்சு பொதுவாகவே என்ன நினச்சிடுறாங்கன்னா, பிரதர் பைபிளில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்குது, என்னால் இரவும் பகலும்லாம் எப்போ பாரு இதை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நான் வேலைக்கு போகிறேன் பிரதர், எனக்கு வாசிக்கிறதுக்கே 10 நிமிஷம் தான் டைம் கிடைக்குது, இதில் இரவும் பகலும் தியானமாக இருந்தால் தான் ப்ராஸ்பெரிட்டியை பார்க்க முடியும், சக்ஸஸை பார்க்க முடியும், இப்படி எல்லாமே எழுதியிருக்கு, என்னால் அவ்வளோ நேரம்லாம் இருக்க முடியல பிரதர் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் புரிகிறது கிடையாது. வேதத்தை வாசிக்கிறதற்கும் வேதத்தை தியானிக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்குது. பைபிள் ரீடிங் வேறு, பைபிள் மெடிடேஷன்ன்றது வேறு. 2த்துக்கான வித்தியாசத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளணும். வசனத்தை வரிசையாக நீங்கள் வாசிச்சுக்கிட்டே போகிறீங்கன்னா அது பேர் ரீடிங்.
ஆனால் வசனத்தை எடுத்து உங்களுடைய மைண்டுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா அது பேர் மெடிடேஷன். இப்போது இதுக்கு எபிரேய வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஹகா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா மட்டர் அப்படின்னு அர்த்தம். மட்டர்னா வாயில வச்சு முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது. இந்த முணுமுணுக்கிறதுனா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒரு தேவ மனுஷன் கர்த்தர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே பைபிளில் வேதத்தை தியானம் பண்ணுங்கன்னு நிறைய இடத்துல போட்டிருக்குது, அதை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியலைன்னு சொல்லியிருக்கிறார். சொன்னப்போ இவர் ஒரு நாள் பண்ணையின் வழியாக நடந்து போயிருக்காரு. அங்கே ஒரு மாடை பார்த்துருக்கிறாரு. பார்த்தப்போ கர்த்தர் சொன்னாராம், நீ என்கிட்ட தியானம் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டேல, இப்போ அந்த மாடை கவனிச்சு பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் அதை கவனித்து பார்த்துருக்கிறாரு. அந்த மாடு தன்னுடைய வாயில் புல்லை வச்சு அசை போட ஆரம்பிச்சிருக்கு, வாய்க்குள்ளே வச்சு மெண்டுக்கிட்டே இருந்திருக்கு. கர்த்தர் சொன்னாராம், இந்த மாடு எப்படி தன்னுடைய வாயில் வச்சு அசை போடுதோ அதே மாதிரி தான் நீ என்னுடைய வசனத்தை தியானம் பண்ணணும் அப்படின்ட்டாரு. மாடு எடுத்த உடனே சாப்பிட்டுட்டு முழுங்கிறாது பாருங்க. மாடு ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிடுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அது வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு அது அப்படியே மெல்ல ஆரம்பிக்கும் பாருங்க. மெண்டு 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 தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அனுப்பும். வயிற்றுல ரூமன் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது, அதுக்குள்ளே அனுப்பிச்சு மறுபடியும் அதுலேருந்து வாய்க்கு கொண்டு வரும். வயிற்றுக்குள்ளே அனுப்பிச்சு மறுபடியும் வாய்க்குள்ளே கொண்டு வரும். வாய்க்குள்ளே கொண்டு வந்து மறுபடியும் அது மெல்ல ஆரம்பிக்கும், அசை போட ஆரம்பிக்கும். அசை போட்டுட்டு மறுபடியும் வயிற்றுக்குள்ளே அனுப்பிச்சு அப்போ தான் அது சாப்பிடும் பாருங்க. எடுத்தோடனே நம்ம சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு போட்டு முழுங்கிறாது பாருங்க, மெதுவாக வச்சு அசை போடும். அப்போ கர்த்தர் சொன்னாராம், இதே மாதிரி தான் நீ என்னுடைய வசனத்தை தியானம் பண்ணணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, யோசுவா 1:8 போட்டிருக்குது, இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படின்ட்டு இருக்குது. அப்போ மெடிடேஷன் அப்படின்றதுனா என்னன்னா, நீங்கள் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது, அது உங்கள் வாய்க்குள்ளே கொண்டு வர்றது தான். என்ன பண்ணணும்னா, ஒரு வசனத்தை எடுத்துக்கணும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், வேத வசனம் இப்படி சொல்லியிருக்குது அப்படின்றத மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வசனத்தை உங்கள் வாயின் வழியாக அறிக்கையிடணும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த வசனத்தை மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு வசனத்தை எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் மெடிடேட் பண்ண முடியுங்க. எனக்கெல்லாம் பைபிளை வாசிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில வசனத்தை நான் பார்ப்பேன். அந்த வசனத்தை நான் பார்த்துட்டு அதை கிராஸ் பண்ணவே முடியாது. அந்த ஒரு வசனத்தை 1 மணி நேரம் நான் வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆவியானவர் எனக்கு அந்த வசனத்தில் இருக்கிற பல ரெவலேஷன்ஸை தர ஆரம்பிப்பார். அது கூட சம்மந்தப்பட்ட மற்ற வசனங்களையும் எனக்கு காண்பிக்க ஆரம்பிப்பார். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். வாசிக்கிறவங்க டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வாசிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் மெடிடேட் பண்ணுறவங்க அந்த வசனத்தை நிப்பாட்டி அதில் ஒரு கேள்வியை கேட்கணும். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது எப்படி அப்படின்னு கேளுங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்றத கேளுங்க. அப்படின்னா நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய சூழ்நிலையோட கனெக்ட் பண்ண ஆரம்பிங்க. பிரதர், எனக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரியலை, இப்போ நான் என்ன பண்ணுறது? மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு வேதவசனம் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் யோசிக்கணும், உட்காரணும், அந்த வசனத்தை மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படின்னு இப்போ நீங்கள் அதை அறிக்கையிட ஆரம்பிச்சிடணும். உங்கள் மைண்டில் மெடிடேட் பண்ணணும், வாயில அதை அறிக்கையிட ஆரம்பிக்கணும். இதுதான் மெடிடேஷனுக்கான ஒரு ப்ராசஸாக இருக்குது. இப்படி உங்களோட சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு செழிப்புக்கு வேணும்னா செழிப்புக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சுகத்துக்கு வேணும்னா சுகத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய மைண்டு மாறணும்னா அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு அதை மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க. இப்போது ஒரு செழிப்பை நான் பார்க்கணும். இப்போ தாவீது சொல்கிறாரு, நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், நீதிமானின் சந்ததி கைவிடப்பட்டும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்தும் நான் காணவில்லை அப்படின்றார். என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தாவீது சொல்கிறாரு பாருங்க. நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயதாயிட்டேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்ப்பா, நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டு நான் ஒரு நாளும் பார்க்கல. அது மட்டும் கிடையாது, அவன் சாப்பாட்டுக்கு அப்பத்துக்கு எங்கேயும் கையேந்தி இறைந்து திரிந்ததை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றாரு. அப்போது என்ன பண்ணியிருக்கு? அப்போ இந்த வசனம் இப்படி போட்டிருக்குது. அப்போ இதை பார்த்து நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பணும். அப்போது நான் யாராக இருக்கிறேன்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் நீதிமானாக இருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது அவர் என்னை நீதிமானாக ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வசனத்தை எடுத்துக்கணும். நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் அப்பத்துக்கு இறைந்து திரிய மாட்டேன், நான் யாருக்கிட்டே கை ஏந்த மாட்டேன், நான் யாருக்கிட்டே கடன் வாங்க மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை உங்களுடைய மைண்டில் கொண்டு வரணும். அப்புறம் வாயினால் அறிக்கையிட ஆரம்பிக்கணும். உங்கள் சூழ்நிலைக்கு என்ன சம்மந்தப்பட்டு இருக்குதோ அதை உள்ளே கொண்டு வாங்க, உங்களுடைய வாய்க்குள்ளே வைங்க, அசை போடுங்க, முழுங்குங்க, மைண்டுக்கு கொண்டு வாங்க, மறுபடியும் அதை வாய்க்கு கொண்டு வந்து அறிக்கையிட ஆரம்பிங்க. மெடிடேஷன் அப்படின்றத உங்களால் இரவும் பகலும் பண்ண முடியும் பாருங்க. நிச்சயமாக உங்களால் பண்ண முடியும். எப்படி சொல்கிறேன்னா, பொதுவாகவே உங்கள் மைண்ட் என்ன பண்ணுன்னா எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஒரு நாள் நான் என்னுடைய பிரச்சனையை ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், இந்த பிரச்சனையை நீ எவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியோ அதே மாதிரி என்னுடைய வசனத்தை நீ யோசி அப்படின்ட்டாரு. அதுதான் மெடிடேஷனாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய மைண்டு பொதுவாகவே எதையாவது ஒன்று எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ இதை பண்ணணுமே, அதை பண்ணணுமே, இதுக்கு எப்படி அதுக்கு எப்படின்ட்டு எதுலையாவது ஒன்றில் மைண்டு கண்டிப்பாக ஃபிக்ஸ்டாக இருக்கும் பாருங்கள். அதை தூக்கி வசனத்தின் மேலே மாற்றணும். பொதுவாகவே பெண்களுக்கு அது ஜாஸ்தியாகவே இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா அதை அசை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வார்த்தையை அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு சண்டை நடக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லிட்டு அப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு கணவர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு திட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சி வச்சுக்குவாங்க பாருங்க. பிடிச்சி வச்சு மாடு மாதிரி அசை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுவாங்க. அவன் எப்படி, அந்த ஆள் எப்படி இந்த வார்த்தையை என்னை பார்த்து சொல்லலாம், இப்போ ஏற்பட்ட வார்த்தையை அந்த ஆள் சொல்லிவிட்டானே, நைட்டு ஃபுல்லாக அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அவங்களுடைய வார்த்தையை மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். மெடிடேஷன்னா என்ன நினச்சிடுறாங்க அப்படின்னா, நம்ம அதை வாசிச்சுக்கிட்டே இருந்தால் தான் மெடிடேஷன் கிடையாது. நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதுதான் மெடிடேஷனாக இருக்குது. இப்போ நீங்கள் தப்பாக ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள், மனுஷங்க செஞ்சதே யோசிக்கிறீங்கல்ல, அதை மாற்றி கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாருன்றதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. மனுஷன் ஒன்று சொல்லுவான், ஏய் இந்த வியாதி உனக்கு இருக்குப்பா, டாக்டர் சொல்லுவான் இந்த வியாதி உனக்கு இருக்குது, இது மாறாது, இதுதான் அடையாளம் அப்படின்னு சொன்னால் கிடையாது. அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிலிருந்து விலக்குவார் அப்படின்னு இருக்கு. வியாதியை என் கிட்ட இருந்து விலக்குவார். இப்போ மனுஷன் சொன்னது கிடையாது, கர்த்தர் சொன்னதை நான் தியானம் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். என்னுடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், வியாதி என்னிடத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கும். இதை மறுபடியும் உங்களுடைய மைண்டில் கொண்டு வந்து இமேஜின் பண்ணி அறிக்கையிட ஆரம்பிக்கணும். இன்னும் சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, பிரதர் இந்த காலகட்டத்தில் செழிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரதர், 4 காசை பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமானது. இது மனுஷனுடைய ரிப்போர்ட்டு. அதை தள்ளி வச்சுட்டு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். எதனால? அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வீடு தேவைப்படுதா, நல்ல வீடை இமேஜின் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கேற்ற ஒரு வசனத்தை அறிக்கையிட ஆரம்பிங்க. நல்ல கார் தேவைப்படுதா, அதுக்கேற்ற ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க, அதை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய சூழ்நிலைக்கு என்ன தேவைப்படுதோ அந்த வார்த்தையை எடுத்து மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து அறிக்கையிட ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் மெடிடேஷன். மெடிடேஷன் பண்ணுறதுனால ஆண்டவர் அந்த வசனத்துக்கு இருக்கிற அர்த்தத்தையும் காமிப்பார், பத்தாததுக்கு அதை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் காமிப்பார். இப்போ நான் சொன்னேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததா தாவீது பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஏற்பட்ட வார்த்தையை பைபிளில் எழுதியிருக்காண்டவரே. அப்போ நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து தெரியாதுன்னா நான் நீதிமானாக இருக்கிறேன், என்னுடைய லைஃப்பையும் இப்படி மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறதற்கான ஸ்ட்ராட்டஜி, அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிப்பார். நீங்கள் ஒரு வசனத்தை தியானிக்கும் போது அந்த வசனத்தை எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றணும் அப்படின்னு அவர் உங்களுக்கு சொல்லி தரதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு வசனத்தை யோசிப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கேயாவது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன், பைக்கில் போய்கிட்டு இருப்பேன், எங்கேயாவது போய்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு வசனத்தை எடுத்து என் மைண்டுக்குள்ளே வச்சுக்குவேன். அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸை வச்சு, ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு அதுக்கான அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிப்பார் பாருங்க. அதுலேருந்து நான் ரெவலேஷன்ஸை எடுத்து எழுத ஆரம்பிப்பேன். இப்படியும் நம்ம பைபிளை மெடிடேட் பண்ண முடியும். பைபிளை மெடிடேட் பண்ணுறதுக்கு பல விதங்கள் இருக்குது. இன்னும் வரக்கூடிய வாரங்களில் நிறைய பேச போகிறேன். மெடிடேஷன் பண்ணி ஹீலிங்கை எப்படி பெற்றுக்கொள்வது, மெடிடேஷனை பண்ணி செழிப்பை பெற்றுக்கொள்வது,
கொள்வது, மெடிடேஷன் பண்ணி எப்படி உங்களை சுற்றி ஒரு அட்மாஸ்ஃபியரை ஓப்பன் பண்ணுறது, மெடிடேஷனை எப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வரக்கூடிய ஒவ்வொரு வாரங்கள்லையும் அதை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன். இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக வர்றேன். ஆண்டவரே, இவங்களுடைய மைண்டை எது மங்க வச்சுருக்குதோ, எதின் வழியாக இவங்க வாசிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ, எதின் வழியாக இவங்க தியானிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ, பிசாசு எந்த ஒரு சூழ்நிலையை மறுபடி இவங்க மைண்டுக்குள்ளே வந்து திணிச்சுக்கிட்டு இருக்கிறானோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த சிந்தனைகள் எல்லாம் இப்பொழுதே அதமாக்கப்பட்டு போவதாக. மனுஷன் கொடுத்து வச்சிருக்கிற எல்லா விதமான ரிப்போர்ட்டும் இப்பொழுதே அதமாக்கப்பட்டு போவதாக. பிசாசு கொடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் இப்பொழுதே அதமாக்கப்பட்டு போவதாக. தேங்க்யூ ஜீசஸ். இவங்க இப்பொழுதே வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்கட்டும். இவங்களுடைய மைண்டு ஷார்ப் ஆகட்டும். மங்கி போயிருக்கிற மைண்டு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே ஷார்ப் ஆகட்டும். மெடிடேட் பண்றதற்கான ஒரு ஹார்ட், வேதத்தை தியானிக்கிறதற்கான ஒரு இருதயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே இவங்களுக்கு திறக்கப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இவங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களையும் நான் பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து இதை பிரயோஜனப்படட்டும். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இருக்கு. வார்த்தையை கேட்டுட்டு மட்டும் போகாதீங்க. இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிச்சிருக்கு, நான் இந்த வார்த்தைக்காக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைக்காக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் உங்களுடைய காணிக்கையை அனுப்பணும்னா கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த ஊழியத்தில் மாதந்தோறும் ஒரு பங்காளராகவும் மாறலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்டர்நேஷ்னலாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் வெஸ்டர்ன் யூனியனை பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். பேபால் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கான வெப்சைட் கீழே இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். யாருக்காச்சும் ப்ரேயர் பண்ணணும்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் நிச்சயமாகவே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். என்னோட சோஷியல் மீடியா, மற்ற எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீட்டிங்க்கான போஸ்டர்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ all.